Hey all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Children's Day ஸ்பெஷல் drawing தான் வரைய போகிறோம். Shall we start? இப்போ நான் வந்து ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீச்சர் ட்ரா பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்க ஒரு டீச்சர் வந்து ட்ரா பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, ட்ரெடிஷ்னல் லுக் ட்ரா பண்ணுவேன். அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணி நான் இதுவும் வந்து ட்ரா பண்ணுறேன். ஒரு saree லுக்கில் இருக்க வந்து டீச்சர் வந்து நான் இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், என்னை அப்படியே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சாரியோட பேக் சைட் தான் நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். எதுக்கு இந்த லைன்ஸ் அப்படின்னா, நம்ம கலர் பண்ணும்போது இந்த லைன்ஸ் வந்து யூஸ் ஆகும், அதனால நான் போட்டிருக்கேன். இப்போ பேக் சைடு வந்து அந்த சாரீ போகிறது வந்து போட்டிருக்கேன். ஏன் அங்கே ரப் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் சாரீ வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரியும் அப்படின்றதுக்காக இதுலேயும் வந்து லைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் சாரீ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஹேண்ட் வந்து ட்ரா பண்ணுறேன். ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் நான் விட்றேன். ஏன் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்றேன் அப்படின்னா, சைடில் வந்து சில்ட்ரன் வந்து வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாய் பேபி வந்து வரைய போகிறோம். இப்போ நான் வந்து பாய் வந்து ட்ரா பண்ணுறேன். அந்த பாயோட ஹேண்டை கொண்டு வந்து டீச்சரோட ஹேண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் வந்து விட்டுருக்கேன். ஒரு சிம்பிள் லுக்கில் இருக்க பாய் தான் வந்து இப்போ நான் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஹேண்ட் வந்து இந்த மாதிரி சிம்பிள் லைன்ஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஹேண்ட் மாதிரியே தெரியும், உங்களுக்கு கஷ்டமும் வந்து இருக்காது. இப்போ நான் வந்து லெக் வந்து ட்ரா பண்ணுறேன். லெக்கை எம்டியாக விடக்கூடாதுன்றதுக்காக, பின்னாடி வந்து ஷூ லுக் வந்து காட்டணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து நான் கேர்ள் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து பாய், இன்னொரு சைடு வந்து கேர்ள் வந்து கொடுத்துருக்கேன். கேர்ளோட ஹேண்டையுமே வந்து டீச்சரோட ஹேண்டோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ பாய்க்கு எப்படி ஒரு டிஷர்ட் வந்து ட்ரௌசரும் கொடுத்தோமோ, அதே மாதிரி கேர்ளுக்கும் ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஸ்கர்ட்டும் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நான் வந்து லெக் வந்து ட்ரா பண்ணி ஷூ மாதிரி ட்ரா பண்ணி இந்த சைடையும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ சில்ட்ரன் அப்படின்னாவே ஸ்டடீஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இல்லைங்களா, அதனால வந்து நான் சரௌண்டிங்ஸில் வந்து புக்ஸு, நோட்ஸு, பென் இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணி இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க போகிறேன். கலர் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் லைன்ஸ் தான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். புக்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன், நோட் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பென் வந்து இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். ரொம்ப நிறையா வேணால் ஒரு 2-3 இப்போ நான் பென்சில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 வந்து போதும். அந்த இடத்த வந்து கவர் பண்ணி நீட்டாக வந்து தெரியும். உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு காம்படிஷன் வைக்கிறாங்கன்னாலும் இந்த ட்ராயிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டைமிங்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ மேலே வந்து ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேன்னு வந்து பெரிய லெட்டர்ஸில் வந்து நான் வந்து எழுதுகிறேன். அது வந்து பார்க்க வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக வந்து இருக்கும். அது எம்டியாக விட வேணாம் அப்படின்றதுக்காக அதை சுற்றி ஒரு டிசைன் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம கலர் பண்ணும்போது அந்த டிசைனுக்குள்ளே வந்து லைட் கலர்ஸ் கொடுத்தோன்னா அந்த சில்ட்ரன்ஸ் டேன்றது பிரைட்டாக தெரியும். இப்போ நான் ஒரு பிளாக் கலர் பென் மார்க்கர் எடுத்துட்டு பென் வச்சுட்டு டீச்சர், கேர்ள், பாயை வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். மார்க்கர் வச்சு மேலே எழுதியிருக்க ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பென்சில் ஸ்கெட்ச். நான் வந்து டாம்ஸோட 24 ஷேட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து கலர் பண்ண வந்து போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஒயிட் கேப் விட்டுட்டு நீங்கள் ஹெட் வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினல் ஹேர் மாதிரியே வந்து இருக்கும். நான் வந்து டீச்சரோட ஹேர் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி சின்ன சின்ன கேப், ஒயிட் கேப் விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்பேஸையும் வந்து நான் பிளாக் வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரிஜினல் ஹேர் ஃபீல் வந்து அதில் இருக்கும். இப்போ டீச்சரோட ஹேரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாயோடதையும் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன ஒயிட் கேப் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேர்ளோட ஹேர்லேயுமே வந்து அதே மாதிரி சின்ன சின்ன ஒயிட் கேப் வந்து நான் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாரீ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாரீக்கு வந்து நான் க்ரீன் கலர் வந்து கொடுக்குறேன். எதுக்கு லைனில் மட்டும் க்ரீன் கலர் கொடுக்குறேன் அப்படின்னா, இடையில வந்து இன்னொரு கலர் கொடுத்தோம் அப்படின்னா சாரீ இன்னும் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி பேக் சைடும் வந்து நான் க்ரீன் கலர் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அந்த கேப்பில் நான் என்ன கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு லைட் க்ரீன் வந்து கொடுக்க போகிறேன். பேலன்ஸ் இருக்க அந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாத்துலேயும் லைட் க்ரீன் ஃபில் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்ல லுக்காக வந்து இருக்கும். ஜென்ரலாகவே வந்து ஒரு கலரோட லைட் ஷேடையும் டார்க் ஷேடையும்
மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்து இருக்கும். ஒரு ரியலிஸ்டிக் லுக் வந்து அதில் வந்து கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்க ப்ளவுஸ்லேயும் சரி, சாரியோட பேலன்ஸ் பீஸ்லேயும் சரி, ஒரு பர்பிள்னு சொல்ல முடியாது, ஒரு வைலட் கலர் யூஸ் பண்ணி வந்து நான் அதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த கலர் தான் அடிக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணால் அடிக்கலாம். அதே மாதிரி பாயோட ஷர்ட்டுக்கும் கேர்ளோட ஷர்ட்டுக்கும் சேம் கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து நான் வந்து வைலட் கலர் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது பென்சில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிச்சமான கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு பிங்க் கலரும் ஸ்கை ப்ளூ கலரும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து புக்ஸுக்கு அடிக்கணும் இல்லைங்களா, நான் ஒரு ஆஷ் கலர் எடுத்து ஃபுல்லாக ஷேட் பண்ணாமல் லைட்டாக ஷேட் பண்ணி இந்த ஒயிட் ஸ்பேஸையும் ஆஷ் கலரையும் மிக்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி அடிச்சிருக்கேன். அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 3D லுக் வந்து கொடுக்கும், ரியலிஸ்டிக் புக் லுக் வந்து கொடுக்கும். ஏன்னா புக்குக்கு நம்ம வேறு கலர் கொடுத்தா அது பெருசாக வந்து அட்ராக்டிவாக இருக்காது இல்லைங்களா, அதனால் நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். இப்போ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேயில் நான் எல்லோ கலர் அடித்து வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக நான் எல்லோ அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அப்போது இது வந்து உங்களுக்கு அந்த ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேவை போல்டாக காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் கலர் அடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணலான்னு வந்து இருக்கேன். ஸ்கின் அடித்ததுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் வந்து கீழே இருக்க ஷூஸ் மட்டும்தான். ஸ்கின் கலர் ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்க ஷூஸ்க்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர்ஸும் வந்து அடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜென்ரலாகவே ஷூ அப்படின்னாவே பிளாக் கலர் தான். ஸோ பிளாக் கலர் அடித்தாலும் வந்து அது ரொம்ப அழகாகவே வந்து இருக்கும். நான் இப்போ அடுத்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஷூக்கு வந்து பிளாக் கலர் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து ஷூ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் கொடுப்பேன் பாருங்கள், சின்ன ஒரு ஒயிட் ஸ்பேஸ் விட்டு தான் வந்து நான் அதையும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும்.